பண்ணு தாத்தா அப்புசாமி. விட்டு கொடுக்குமா? சீதா ஹியர். பிரதன்ஜி, நான் பொன்னம்மா டேவிட் பேசுறேன். இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? டெல் மீ. ஜி, என்னுடைய பிரதர் ஒருத்தர் டிடிஆர் ஒர்க் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. நேத்தி அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டிக்கெட் இல்லாம போனாராம். அவரு வெள்ளை தாடி, கந்தல் சட்டை, உங்க ஹஸ்பண்ட்னு வேற சொன்னாராம். அவரை எக்மோ ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களாம். ஜி, எனக்கு என்னமோ உங்க ஹஸ்பண்டா இருக்கும்னு நிச்சயமா தோணல. நம்ம பிரசிடென்ட் ஜி ஹஸ்பண்டாவது டிக்கெட் இல்லாம டிராவல் பண்றதாவது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க் யூ பொன்னம்மா. I'll see you later. வச்சிரவா? சீதா, அடுத்த பிரசிடென்ட் நான் தாண்டி. பைசா கொடுத்து தானே அனுப்பிச்சேன் நானு. எதுக்கா இப்படி டிக்கெட் வாங்காம டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மனுஷன்? ரியலி அட்ரோஷியஸ். சீதே, என்ன ஆச்சு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியும். கந்தல் கந்தலா ஜிப்பாவும் நீங்களும் உங்களை பாக்குறச்சு எனக்கு வயிறு எரியுது. உங்க பாய்ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ச்சே, நாத்த வேற குடல புரட்டுறது. போய் நானே 4 பாட்டில் டெட்டால போட்டு குளிங்க போங்க. பணத்தை கொடுத்து வச்சது டிக்கெட்ல டிராவல் பண்றதுக்காகவா? ஐ அம் அஷேம்ட் ஆஃப் யூ. சீதே, சீதே, கோபப்படாம நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீங்க கேளுங்கோ. முதல்ல பாத்ரூமுக்கு போங்க, நன்னா குளிங்க, அப்படியே பாத்ரூம் அலம்பி விட்டுட்டு வாங்க. அது இல்ல சீதே. ஐயோ, போறேன் முதல்ல குளிச்சுதான் ஆகணும். என்ன மனுஷன்? அட்ரோஷியஸ். I just can't stand this man. வெரி குட். இப்பதான் உங்களை பார்க்க நன்னா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நன்னா தேய்ச்சி குளிச்சேலா? நன்னா தேய்ச்சி குளிச்சேன். சுகத்துல முதுக தேய்ச்சி தேய்ச்சி முதுகெல்லாம் ஸ்கிராட்ச் விட்டு. சரி சரி சரி. இனிமேலாவது ஒழுங்கா இருப்பேடா. Can I believe you? நன்னா பிலீவ்லாம். இப்ப நீ தோப்பு கரணம் போட சொல்றியா? சொல்லு, தோப்பு கரணம் போடுறேன். இல்ல இட்லி ஒழிகன்னு கத்த சொல்றியா? கத்துறேன். ஏன் நாளையில இருந்து டிஃபனுக்கு இட்லியே சாப்பிட மாட்டேன். டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ரெடியா? ஸ்டாண்ட் அப். அட்டென்ஷன். Turn your right and march. என்ன சொல்ற? வலது பக்கம் திரும்பி நடங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்கோ. ஸ்டூல் தெரியறதா? இருக்கு. உட்காருங்க. சரி. எதிர்த்தாப்புல என்ன தெரியறது? முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு. உங்க மூஞ்சிய கொஞ்சம் அதுல பாத்துக்கோங்க. கீழே டிராயர் இருக்கா? ஆமா இருக்கு. அத திறங்க. திறந்துட்டேன். என்ன இருக்கு? உள்ள ஒரு கரப்பு இருக்கு. அத தட்டி விடுங்க. அங்க ரேசர் இருக்கா? இருக்கு. அதை எடுத்துக்கோங்க. ஆமா, ரேசர் எதுக்கு? உங்க தாடியும் மீசையும் எடுக்கிறதுக்கு தான். அது இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த இட்லியோ சட்னியோ உங்க பின்னாடியே சுத்தின்னு இருக்கா, அதுக்காகத்தான். அடி சீதா கிழவி, என்னம்மா கண்ணு? நம்ம தாடிக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறியா? அப்புசாமி சபதமா கொக்கா? என்ன இழிச்சவாய நினைச்சியா? இந்த தாடி உங்களால எடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு ரோஷமா வளர்த்த தாடி தெரியுமா? என்னவோ பிளாட்ஃபார்ம் கடையை காலி பண்ண சொல்ற மாதிரி வடிச்சு எடுக்க சொல்றியே. இந்த அப்புசாமி கிட்ட ஒண்ணும் நடக்காதடி சீதா கிழவியே. என்ன இங்க கொஞ்சம் வரேலா? என்ன இத வரேன். சீதே, வாங்க. என்னையா கூப்பிட்ட? பின்ன இவ்வளவு மரியாதையா என்ன கூப்பிட்டதே இல்லையே. எப்ப நான் உங்களை மரியாதை குறைச்சலா பேசியிருக்கேன்? இல்லனா 500 ரூபாய் கொடுத்து பேக் வாங்கினேன். 4-5 வாட்டி இழுத்து போடுறதுக்குள்ள ஜிப்பா போயிடுத்து. உங்களுக்கு தான் எல்லா மெக்கானிசமும் தெரியுமே, கொஞ்சம் பாருங்களேன். இப்பாவது என்னுடைய திறமையை நீ புரிஞ்சிண்டியே. ஆமா, இந்த ஜிப்பை சரி பண்ணி கொடுத்தா நீ எவ்வளவு கூலி கொடுப்ப?
முதல்ல பண்ணுங்க பாக்கலாம். முதல்ல எவ்வளவு காசு கொடுப்பேன்னு சொல்லு, அப்பதான் ரிப்பேர் பண்ணுவேன். என்னன்னா அது உங்களுக்கு போய் நான் கூலி கொடுக்கறதா? இது என்ன மத்த வளர்த்துதா? நம்மாத்து வேலை தானே. வருமா கண்ணு, உன்னை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். கையில காசு, வாயில தோசை. சரி பண்ணுங்க, தரேன். சரி, இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி வேலை. நல்லா குனிஞ்சு பாருங்களேன். ஜிப்பு தானே, காசு மட்டும் கேட்க தெரியறது இல்ல. ஏதோ உள்ள மாட்டின் இருக்கு. உள்ள அந்த ஜிப்ல. தாடி மாட்டி நிறுத்த, தாடி மாட்டி நிறுத்த. நான் எடுக்கிறேன். என்ன நீ இருங்க, நீங்க மேலேறி உட்காந்துக்கோங்க, நான் ஒரே இழுப்பா இழுத்துடுறேன். 1 கண்ணை முடிக்கோங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோங்க. 2 3 சாரி. இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாடி பலி உயிர் போறது. உங்க தாடிக்கு ஏதாவது பங்கம் வந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு எனக்கு. இருங்க ತಾತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಭೀಮಾ, நல்ல ಟೈತ್ಗೆ ಬಂದೆ. ಏನ್ ತಾತ ಜಿಪ್ಪುನ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಿ? ಹುಡುಕ್ತಾ ಇದ್ಯಾ? ಓಡುತ್ತಾಲೆ ಇಲ್ಲ, ಓಡುತ್ತಾಲೆ ಇಲ್ಲಡಾ. ಜಿಪ್ಪುಲ ದಾಡಿ ಮಾಟಿ ನುಡ್ತು. ಮೆದುವ ಪಯ್ಯ ಮಾತ್ರ ಇಡು ಪಾಕಲ. ಬಿಡಿ ಬಿಡಿ, ನಾನ್ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಮಾಡಿ ಬಿಡ್ತಾನೆ. ಅವ್ವ ಸ್ವಲ್ಪ ಜರುಗಿ. ಓಂ ಬಲತ್ತಲ್ಲ, ಏನ್ ದಾಡಿಲ ಕಾಟಾದರ. ಬಿಡಿ 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 ಬಿಡಿ. டேய், ಏನು நீ ஜிப்ப இழுக்கலடா, என் தாடியே இழுக்கற. பாத்து பண்ணேடா. நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், அவரை சும்மா கத்த விடாத. பக்கத்துல ஸ்கூட்டர் மெக்கானிக் இருப்பான், அவனை போய் கூட்டின்னு வா. டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். ஏற்கனவே எனக்கு அவனுக்கு தகராறு. அவன் வந்தான்னா என் மூஞ்சியில டிங்கர் வேலை பாத்துருவான். யாரு கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சரி, சமையல் கட்டுல போய் கத்திரிக்கோல் எடுத்துன்னு வா. ஆமா, பேக கட் பண்ணிடலாம். அச்சச்சோ,